இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆளுநர் வருகிற போது நீங்கள் கடைபிடித்த முறையை நாங்கள் இன்றைக்கு கையாளவில்லை. பதாகைகளை நாங்கள் எடுத்து வரவில்லை. நான் சபாநாயகத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது, பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போவீர்கள் என்பதை எந்த காரணத்தை கொண்டு நீங்க வாபஸ் வாங்க அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. மனுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. இல்ல உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். ஆளுநர் வருகிற போது நீங்கள் கடைபிடித்த முறையை நாங்கள் இன்றைக்கு கையாளவில்லை. பதாகைகளை நாங்கள் எடுத்து வரவில்லை. வேறு சபை கூட்டம் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதற்கே எங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பதாகைகள் வந்ததற்கு நீங்க தவறு செய்திருக்கிறீங்க. அதுதான் சுட்டி காட்டுகிறார். எந்த காரணத்தை கொண்டு நீங்க வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. காரணம், கவர்னர் உரை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். கவர்னர் உரை தான். கவர்னர் உரை நடைபெறும் போது நீங்க பதாகைகள் வந்து தவறு, சபை நடக்கிற சபைக்கு பதாகைகள் தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. உரிமை கூட அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. நான் சபாநாயகத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது, பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போவீர்கள் என்பதை அவர் ஆளுநர் உரை பேசி முடிப்பதற்கு முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது. உட்காருங்க. என்னங்க, நான் அதுக்கு பதிலே சொல்லக்கூடாதா? பேரவை தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழுப்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தா ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிரா இல்ல நாங்க அப்படிங்கிறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. இல்ல உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். கொஞ்சம் மாண்புமிகு தலைவர் அவர்கள் சொன்னது போல, பொதுவா ஆளுநர் உரையில யார் குறுக்கிட்டாலும், எந்த மாதிரி குறுக்கிட்டாலும் அல்லது ஒரு மாதிரியான சவுண்டுகளை கிளப்பினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை மாண்புமிகு முன்னாள் அவையினுடைய அவையர் இங்க தனபால் அவர் அமர்ந்திருக்காங்க, அவரே சொல்லட்டும். நான் சொல்றேன், நீ பெருந்தன்மையாக விட்டு விட்டார், அதற்கு நன்றி சொல்லி அடுத்த கூட்டத்தை பேசுங்க. 10 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர்பா அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிறார் ஒருவர் கைது செய்யப்பட்டார். காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி தங்களை தவறாக நடத்தினதாகவும் குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யலனும் சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில நடைபெற்ற விசாரணையில குற்றம் சாட்டப்படுகிற சதீஷும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில மாண்புமை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாத்தினாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து காவல்துறை செய்த முறையீட்டுல சிபிஐ விசாரணை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சு விசாரிக்க உத்தரவிட்டாங்க. உச்சநீதிமன்றம் நியமிச்ச சிறப்பு புலனாய்வு குழு இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த 103வது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சுதாகர் அதிமுக வட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க. நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்லை, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையா திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி, அதுதான் உண்மை. ஏன்னா எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல, உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம். என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி, பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆகையால் எதிர்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, குற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா, நியாயமா,
கடுமையா நடவடிக்கை எடுத்து வரும் இந்த அரசை குறை சொல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.